நாட்டில் அவ்வப்போது ஏதாவது போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு சன்மானம் அளிப்பது அந்த மன்னனின் வழக்கம். மன்னன் ஒவ்வொரு ஓவியமாக பார்வையிட்டுக் கொண்டே வந்தான். அமைதியை ஒவ்வொரு ஓவியரும் ஒவ்வொரு மாதிரி பிரதிபலித்திருந்தார்கள். ஓவியரே, அமைதி என்பது வெறும் வெளி மௌனம் அல்ல. ஆம் மன்னர், இப்போது புரிகிறது. 1000 துன்பத்திற்கு நடுவே வாழ்பவர்கள் விடியும் விடாமுயற்சியுடன் தினசரி உழைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது குஞ்சுகளோடு இருக்கும் இந்த பறவையே பரிபூர்ணமான அமைதியில் இருக்கிறது. இந்த ஓவியத்தில் ஒரு மலையின் மேலிருந்து ஆக்ரோஷமாக கொட்டும் நீர்வீழ்ச்சி, இடியுடன் கூடிய மழை அமர்ந்துள்ளது. இது அமைதியே அல்ல. நீர்வீழ்ச்சியின் கீழே மரம் ஒன்றில் கூடு பறவை ஒன்று கூட்டில் தனது குஞ்சுகளுடன். இந்த ஓவியத்தை வரைந்தது யார்? ஐயா, அதை வரைந்தது நான் தான். சபாஷ், அமைதிக்கு ஒரு அற்புதமான விளக்கம். அந்த ஓவியத்திற்கே முதல் பரிசு கொடுத்தேன். எத்தனையோ தொல்லைகள் யார் தந்தாலும் தனக்கு ஏற்படும் அவமானங்களை நான் எட்ட வேண்டிய இலக்கை எனக்கு பெரிசு. உள்ளத்தில் உள்ள உண்மையான அமைதி, சாத்தியமில்லாத இடத்தில் சாத்தியப்படுவதுதான் உண்மையான அமைதி. அந்த அமைதியை நாமும் நமது வாழ்வில் பெறுவோம்.